ஹாய் பார்ட்னர். நியூ பார்ட்னர் ஒரு கேபிட்டல் அமௌண்ட் கொண்டு வந்துடுவார். அதுக்கு ஈக்குவலாக ஓல்டு பார்ட்னர்ஸுடைய கேபிட்டலை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கலாம். அப்போ பிரச்சனை இல்லை. ஆன் தி பேசிஸ் ஆஃப் த நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் நம்ம டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த ஃபேம் கண்டுபிடிக்க வேண்டியது. அதுக்கு ஒன்றும் இல்லை. நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் இன்ட்டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் நியூ பார்ட்னர் ஷேர், அவ்வளோதான். அவருக்கு 1/3 கொடுத்தோம்னா 3/1 போட்டுற வேண்டியது. அந்த மாதிரி போட்டோம்னா இது டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த ஃபேம் வந்துடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட்னருக்கும் எவ்வளவு கேபிட்டல் இருக்குன்னு பார்க்கும்போது டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த ஃபேம் இன்ட்டு நியூ ஷேர் ஆஃப் ஈச் பார்ட்னர். கவனமாக பார்த்துக்கோ, ஒவ்வொருத்தருடைய வந்துடுது. ரைட்டு. இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது குழப்பமே வேண்டாம். பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் டோட்டலை எழுதுகிறோம். கிரெடிட் சைடு எக்ஸஸாக இருக்குன்னு சொன்னால் அப்போ அவருக்கு எக்ஸஸாக கேபிட்டல் இருக்குன்னு எழுத அர்த்தம். டெபிட் சைடில் எழுதிரு. கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் எழுதுறது. என்ன எழுதுறது? கேஷ் கொண்டு வந்தார்னா கேஷ்னு எழுது, இல்லை கரண்ட் அக்கௌண்ட் மூலம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா கரண்ட் அக்கௌண்ட் எழுதிடு. தெளிவாக சொல்லுவாங்க, brought in or withdrawal ஆஃப் கேஷ். அப்போ கேஷ் அக்கௌண்ட் எழுது. ட்ரான்ஸ்ஃபர் டு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் எழுதிடு. அவ்வளோதான். சப்போஸ் கிரெடிட் சைடு லெஸ்ஸராக இருந்தால் கிரெடிட் சைட்லேயே அந்த அமௌண்ட்டை எழுதிடு. இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது. இதை அட்ஜஸ்ட் பண்ண பார்த்துக்கலாம். கரண்ட் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி காட்டுறது? கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் கரண்ட் அக்கௌண்ட் எழுதியிருந்தோம்னா அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டு டெபிட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. அப்போ அது கிரெடிட் பேலன்ஸு. கரண்ட் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸு, பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு. இது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் கரண்ட் அக்கௌண்ட் எழுதியிருந்தோம்னா அப்போது கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டு, கரண்ட் அக்கௌண்ட் டெபிட்டு. அப்போ அந்த நேரத்தில் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸு பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் காட்டணும். இதை கவனமாக வச்சுக்கோ. ஐ லைக் யூ பார்ட்னர்.